இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் ஆலயமா குகையா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். And he thought, saying unto them, Is it not written, My house shall be called of all nations the house of prayer? But ye have made it a den of thieves. Mark chapter 11 verse 17. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்குள்ள ஜனங்களுக்கு, ஆலயத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்னன்னு போதிக்கிறார்னா, ஆலயமானது எல்லா ஜனங்களுக்கும், தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கல்வர் குகையை போல மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு உபதேசிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் எவ்வாறு இருக்கிறோம்? ஒரு ஆலயமாக இருக்கிறோமா அல்லது கல்வர் குகையை போல நாம் காணப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இந்த வசனத்தை வச்சு அநேக நேரத்தில் பிரசங்கம் பண்றத நம்ம கேட்டிருப்போம். அவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்திற்கு சென்றார். அந்த தேவாலயத்துல பார்க்கிறார், எருசலேம் தேவாலயத்துல அவ்வளவு ஒரு பரிசுத்தமான தேவன் தங்குகிற இடத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, புறா விற்கிறதையும் சில்லறை காசுகள் மாத்துகிறதையும் இன்னும் அநேக வியாபாரங்கள் அந்த இடத்துல நடக்கிறதை பார்க்கிறார். உடனே அவர் வைராகியத்தோடு கோபம் கொண்டு அவர்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டி விடுறாரு. அப்படிதான் ஜனங்களுக்கு சொல்றாரு, இதை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தந்தையினுடைய ஆலயம் ஜெப வீடாக எண்ணப்படுகிறது. எல்லா ஜனங்களுக்கும் அது பிரேயர் பண்ற இடம். ஆனா அதை நீங்க என்னமா மாத்திட்டு இருக்கீங்க? கல்வர் குகையை போல மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதே எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவார்கள். இதை என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆலயங்களிலே பரிசுத்தமான தேவன் இருக்கிற அந்த இடத்திலே என்ன பண்றாங்க அப்படின்னா, காணிக்கைகளை வஞ்சிக்கிறார்கள், தசம பாகங்களை வஞ்சிக்கிறார்கள், இன்னும் அநேக தவறுகளை செய்து கொண்டு ஆலயத்தை அசுத்தமாக்குகிறார்கள், பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம அநேகர் பலர் சொல்ல நாம் கேட்டிருப்போம். நான் இன்னைக்கு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் கைகளால கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டார். மாறாக அவர் எங்க இருப்பார் அப்படின்னா, நமது உடலாகிய ஆலயத்திலே அவர் அதிலே தான் வாசம் பண்ணுவார். நமது சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோமே. அப்படியானால் இந்த ஆலயத்தை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்கிறோம்? நான் தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன், இப்படி அநேக கதைகளை நாம் சொல்லலாம். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த காரியம், என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை எவ்வாறு உள்ளது? நான் அநேக இடத்துல பொய் சொல்லிட்டு, அநேக இடத்துல அதாவது செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அவரை வஞ்சிக்கிறவனாய் இருப்பேன். என கண்மானவர்களை, நம்ம சபையை பார்க்க வேண்டாம், முதலாவது நம்மை பார்ப்போம். தேவன் சொல்லியிருக்காரு, நீங்களே என் ஆலயம். அப்படியானால் தேவன் வாழுகிற ஆலயமாய் நான் இருக்கிறேனா, அல்லது அவர் சொல்லுகிற மாதிரி கல்வர் குகையாக என்னை மாற்றி வைத்திருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம என்னதான் நம்மை பரிசுத்தமாக காட்டிக்கொண்டாலும், வெளியரங்கத்திலே ஒரு நீதிமானை போல நான் காணப்பட்டாலும், என் கண்களினாலே தேவன் வாழுகிற இந்த ஆலயத்தினுடைய ஒரு உறுப்பாகிய இந்த கண்ணால நான் ஒருத்தரையோ ஒருத்தியையோ நான் வேற விதமாக தவறான கண்ணோட்டத்தில் நான் பார்ப்பேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தவறான சிந்தனையில் நம்ம பார்த்தாலே விபச்சாரம் செய்ததற்கு சமம். அப்படியானால் நான் என்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனவனாய் காணப்படுவேன். என கண்பானவர்களே, நம்ம ஏதோ வெளியரங்கமாக ஆலயத்தை அழகுபடுத்தி ஆலயத்துல வியாபாரம் நடக்காமல் நாம் பார்த்து கொள்வது முக்கியம் கிடையாது. மாறாக தேவன் சொல்லுகிற ஆலயமாகிய, பரிசுத்த ஆலயமாகிய நமது சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போது தேவன் இந்த ஆலயத்திலே தங்கி அநேக காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களை உமது விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால் எங்களை ரட்சித்திருக்கிறீரே. அந்த ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் தகப்பனே உமது ஆலயத்தினுடைய மகிமையை, மேன்மையை நாங்கள் கெடுக்கிறவர்களாய் எந்த காரியமும் செய்யக்கூடாது. எங்கள் ஒவ்வொரு அவயவங்களையும் தகப்பனே நீர் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய சிந்தனைகளை நீங்க ஆக்கிரமிங்க. ஆவியானவரை முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.